ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஆமா, படத்தோட பேர் என்ன? ஓகே, பார்த்து படிச்சிரு. மா இன்டி பங்காரம். ஓகே ஓகே. அசிங்கம்டா, ரியாக்ஷன் மட்டும் வந்து பேர் தெரியலண்ணா. ஓகே, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், வணக்கம். ஓகே, வெல்கம் பேக் டு நியூ லென்ஸ் காய்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டீசர் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மா இன்டி பங்காரம். அதாவது நுழையில, அதனால சொல்லலை. அதாவது ஒரு தெலுங்கு மூவி. ஸோ நம்ம சமந்தா நடிச்சிருக்காங்க. ரொம்ப கேப் எடுத்து இப்போ வந்து சமந்தா வந்து மறுபடியும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க. 3 வருஷம் கழிச்சு திரும்ப நடிக்கிறாங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெலுங்கு மட்டும் தான் நினைக்கிறேன். தெலுங்குல மட்டும் தான் விளையாடுறாங்க. ஆமா, தமிழ் இல்ல. ஸோ இப்போ பார்க்க போறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் அந்த டீசரை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசலாம். இதுதான் மியூசிக் டேரக்டர் தமிழ்ல சந்தோஷம். ஆமா, சந்தோஷம். ஓகே, பார்க்கலாம். ఎట్లా ఇక్కడ వరకు వచ్చినాం కదా ఉండిపోదాం. అత్తగారు వెళ్ళేది ఇంకోసారి ఆలోచించుకో. నాకు చూస్తా అంటే ఎప్పటి నుంచో తెలిసినట్లుంది. గౌతమి, నువ్వు చూస్తా ఉండు, వారం రోజుల్లో ఫుల్ గా కలిసిపోతాం అందరం. ஒரு ஹோம்லி கேர்ள். ఎక్కువైన కమిషన్ ఏంది ఏమిటో, వాడు కూడా లక్షణమైన అమ్మాయిని చూద్దాం అనుకున్నాను. புரியல, ஆனா தெரியுது ஹோம்லி கேர்ள். இப்பதான் சொல்லு ஹோம்லி கேர்ள். ఎక్కడి నుంచి పట్టుకొచ్చాడో తెలియదు. பங்காரம். அது யாராவது தெலுங்கு தெரிஞ்ச யாராவது இருந்தீங்கன்னா அது என்னென்ன தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. சும்மாடி రెడ్డి తెలుగు. మంచి కోడలు ఎలా ఉండాలో వదిని చూసి నేర్చుకో. ஓ, வீட்டுக்கு தெரியாம ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கேங்ஸ்டரிசமே இருக்கு. மேபி ஏஜென்ட் டீனா மாதிரி ஏதாவது இருக்குமோ ஃப்ளாஷ்பேக்ல. நைஸ். ஓகே, ஸ்டார்ட் வித் ருத்ரா சொல்லுவாரு. தெலுங்கு பத்தி ரொம்ப தெரியும் அவருக்கு. சமந்தா செம்ம அழகா இருக்காங்க. வேற உண்மையிலே சமந்தா ரொம்ப அழகா இருக்காங்க. வேற வந்து அவங்க அந்த ஒரு விஷயம் நோட் பண்ணியா, அவங்க வந்து ஹோம்லியா காட்டிக்கிட்டே இருக்கும் போது அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல அவங்களோட பெங்கல்ஸ் இது நார்மலா காட்டுறாங்க, இங்க வந்து அந்த பெங்கல்ஸ் அப்படியே ரிமூவ் பண்றாங்க. ஸோ ஒரு பிரைட் ஷேடும் காட்டுறாங்க, ஒரு டார்க் ஷேடும் காட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா பிளானோட வந்திருக்காங்களா இல்லை வந்துட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு இன்சிடென்டால அவங்களோட இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா தெரியல. எனக்கு தெலுங்கு புரியலங்க. எனக்கு சட்டத்தில் இல்லையா அதுக்கு இருந்துச்சு, அடைச்சிட்டேன். வீடியோ டிஸ்டர்பா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா புரிஞ்சிச்சு, ஆனா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் என்ன, ஒரு ஹோம்லிகள் வந்து கேங்ஸ்டர் மாதிரி ஒன்று பண்றாங்க. ஆனா அவங்களோட கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். லைக் அவங்க யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பர்பஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ தெரியல, படத்தை தெரியும். ஐ மீன் ட்ரெய்லர் தமிழ்ல இல்ல போல இருக்கு. ஆனா படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல, கண்டிப்பா வரும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா தமிழ்ல பண்ணுவாங்க. ஸோ அது படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகுறதுன்றத பொறுத்து அது வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. as usual வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி நான் சொல்லணும்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து உண்மையிலேயே சமந்தா வந்து நார்மலாகவே வந்துட்டு இந்த ஃபேமிலி மேன், அந்த ஃபேமிலி மேனில் வந்துட்டு செம்ம போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொரு புதுசாக ஒரு சீரிஸ் ஹிந்தியில் தானே வருந்தவனும் சமந்தாவும் பண்ணியிருந்தாங்க. யசோதாவும் இருந்துச்சு. ஆமாம், அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அவங்க
அவங்க ஜிம் அடிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அந்த பாடி ஃப்ளெக்சிபிள் வந்து அந்த கேப்பபிலிட்டி அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் வந்து சொல்லணும்னா பாயில் வந்துட்டு ஃபேன் பாய் நான் தளபதினா, கேர்ளில் வந்து நான் சமந்தாவோட பெரிய ஃபேன் பாய். அந்த மாதிரி எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரீசெண்டாக இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஆமா அப்படியே அப்பா ஃபேமிலி மேன் டைரக்டர். ஓகே, படத்தை பத்தி பேசணும். ரொம்ப சூப்பரா இருக்கு. டீசரை பத்தி சாவடியா இருக்கு. 2 days ஆகுது. ஆனா நாங்க இப்பதான் பாக்குறோம். ஆமா எங்க அண்ணன் என்னதான் பட்டுச்சு, நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம ரிலேஷன்ஸ் நம்ம இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம், ஆடியன்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. சூப்பராக இருக்கு. ஸோ இது டீசர் ஓகே எப்போ ரிலீஸ் ஆகுது மிச்சி? அது போடல, அது இன்னும் டீசர் இப்போ தான். ஸோ ரிலேட்டட் ட்ரெய்லர் வரும். ஸோ அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஒரு சேலஞ்சிங் வீடியோ இல்லைன்னா ரியாக்ஷன் வீடியோ இது ஓகே, ரியாக்ஷன்ஸ் சூப்பராக வந்திருக்கு, செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன அடுத்தது மேபி அடுத்தது ஏதாவது படம் வந்துச்சா அதை ரியாக்ஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எங்களோட சேலஞ்சிங் வீடியோ உங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். நாளைக்கு 8 o'clock ஒரு வீடியோ. Stay tuned guys. Oh, tomorrow's Monday, right? Tomorrow மச்சான், இன்னைக்குன்னு சொல்லு. ஏன்னா நீ எடிட் பண்றதே நான் 12 மணி தாண்டிரும். ஸோ பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஹவுஸாக செக் பண்ணிட்டு போகிறாங்க பேசுறது. செக் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, செக் பண்ணிட்டோம். ஸோ பையனுங்க அப்பப்போ அப்படிதாங்க, ஏதாவது நல்லா பேசிட்டே இருப்பாங்க, திருப்பி பைத்தியமாயிருவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சும்மா அப்படியே அது அப்படிதான். நாங்க என்னைக்குமே சில் பாய்ஸ். பிபி மாத்திரை போடல, இவர் இனிப்பின் மாத்திரை போடல. என்னது ஃபுல் ஹெல்தி ஜிம்முக்கு போற உடம்புங்க. ஏன் தெரியுமாங்க நாங்க இப்படி பேசிட்டு இருக்கோம்? ஆக்சுவலி வந்துட்டு இது தெலுங்குனால முழுசா லாங்குவேஜ் புரியல. ஸோ வந்துட்டு இது சப்டைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டான். ஸோ தட்ஸ் ஆல். அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் ருத்ராபதி, ஏமாஷினி, என்னோட ஊஜல் பேர் சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் நம்ம பேரே சொன்னது இல்லைமா? இவர் பேரு ருத்ராபதி, இவங்க பேரு ஏமாஷினி, என் பேரு ராஜு. யுவராஜு அவன் பத்தி அவன் பேரை மட்டும் யுவராஜு சண்முகம், யுவராஜு சண்முகம், யுவராஜு சண்முகம். எனக்கு ஒரே ஒரு டவுட், யுவராஜுன்னு ஒரு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் இந்த படத்தோட மீனிங்கும் சேர்த்து யுவராஜுன்னு மீனிங் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் பண்ணி போடணும். ஒரு விஷயம் சொன்னாச்சு, அதை நான் உங்ககிட்ட இன்னொரு நாள் டைம் வரும் அப்ப சொல்றாங்க. That's all. Bye.